பனூ மக்சூம் கிளையில் பிறந்தவர். இஸ்லாத்தின் விடியலிலேயே சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட முன்னோடிகளில் ஒருவர். ஈமானுக்காக கடல் கடந்த முஹாஜிர். இறை வேதத்தின் நேசத்துக்குரியவர். அந்த சத்திய சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் ஹாஷிம் என்று அழைக்கப்பட்ட ஹிஷாம் பின் அபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனூ மக்சூம் கிளையில் அபு ஹுதைஃபா பின் அல் முகைரா ஹுதைஃபா பின் அசத் எனும் தம்பதியினருக்கு அன்பு மகனாகப் பிறந்தார்கள். இவரது வம்சம் முகைரா, அப்துல்லா, உமர் என நீண்டு மக்சூம் பின் யக்லாவிடம் சங்கமிக்கிறது. இஸ்லாத்தின் ஆரம்ப நொடிப்பொழுதுகளில், அந்த நெருக்கடியான காலத்தில், சத்தியத்தின் குரலுக்கு முதல் செவிசாய்த்த அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் முந்திக் கொண்டவர்களில் ஒருவராக இணைந்து கொண்டார்கள். மக்கா குறைஷி தலைவர்களின் அடக்கு முறைகள் எல்லை கடந்த போது தனது ஈமானை காத்துக்கொள்ள ஒரு பெரும் தியாகத்தை செய்யத் துணிந்தார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக அலை கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள். அபிசீனியாவின் அந்த தியாக வாழ்வுக்குப் பிறகு மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்த ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் வசனங்களை ஆழமாக கற்பதிலும் அதனை தனது இனிய குரலால் ஓதுவதிலும் மிகுந்த ஆர்வம் காட்டினார்கள். தனது வாழ்நாள் முழுவதும் ஒரு சிறந்த முஹாஜிராக மதீனாவின் ஈமானியச் சூழலில் தனது வாழ்வை செதுக்கி வாழ்ந்தார்கள். இதுதான் குலப்பெருமைகளை விட மார்க்கத்தின் மேன்மையை பெரிதாகக் கருதிய, அபிசீனியா, மதீனா என இரண்டு திசைகளை நோக்கியும் ஹிஜ்ரத் செய்த ஹிஷாம் பின் அபி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.